அந்த விக்டிம்ஸ் கிட்ட பேசி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாரா? ரெண்டாவது, அந்த வீடியோ வச்சு அரசியல் ஆதாயம் தேடினாரா? அப்படி அரசியல் ஆதாயம் தேடல. அதே மாதிரி எஸ்ஓபி இல்லாம கரூருக்கு போனாரா? இல்ல. அப்போ விஜய் அவர்களை நம்ம லா அபைடிங் சிட்டிசன் சொல்லலாமா? இல்ல எங்கேயாவது அப்ஸ்காண்ட் ஆகி போயிட்டாரா அவரு? விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி எடுத்தார் கரூர் போகணுங்கிறதுக்காக. அதாவது சுப்ரீம் கோர்ட் இன்டரிம் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் 2-3 வாட்டி அப்ரோச் பண்ணி, இன்ஃபேக்ட் செப்டம்பர் 28 கரூர் ஸ்டாம்பிங் நடந்து முடிஞ்ச உடனேயே, அந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆன உடனேயே விஜய் அங்க தங்கி தான் பார்த்துட்டு வரணும் தான் அவரோட எண்ணமா இருந்துட்டு இருந்தது. பட் ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர் ஸ்டேட் ஹஸ் இன்ஸ்ட்ரக்டட் ஹிம் டு லீவ் தி பிளேஸ். அந்த விக்டிம்ஸ் கிட்ட பேசி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாரா? ரெண்டாவது, அந்த வீடியோ வச்சு அரசியல் ஆதாயம் தேடினாரா? அப்படி அரசியல் ஆதாயம் தேடல. அதே மாதிரி எஸ்ஓபி இல்லாம கரூருக்கு போனாரா? இல்ல. அப்போ விஜய் அவர்களை நம்ம லா அபைடிங் சிட்டிசன் சொல்லலாமா? இல்ல எங்கேயாவது அப்ஸ்காண்ட் ஆகி போயிட்டாரா அவரு? ஸ்டேட் எஸ்ஐடி இருக்கும்போது சரி, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட் பண்ணும்போது சரி, அவர் வீடியோ போட்டு நான் இங்க தான் இருப்பேன்னு சொன்னாரு. அப்போ he was not absconding, he was not evasive, he was abiding the law. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இன்டரிம் ஆர்டர்ல எஸ்ஓபி மெட்ராஸ் ஹை கோர்ட் டிவிஷன் பெஞ்ச் எடுத்துப்பாங்க அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறம் அவர் எங்கேயுமே மீட்டிங்க்கு போல, எஸ்ஓபி இல்லாம. இப்போ எஸ்ஓபி 10 நாள்ல வந்துச்சுன்னா அவர் மீட்டிங் போறாரு. அப்போ யார் லா அபைடிங் சிட்டிசன்? டிவிகே வெர்சஸ் அதர் பார்ட்டிஸ். அப்போ விஜய் அவர்கள் லா அபைடிங் சிட்டிசனா இருக்கிறதுனாலையும் சிபிஐ வழக்குக்கு மாற்றி அமைச்சதுனால அவர் பேசாம இருக்கிறது இன்வெஸ்டிகேஷன் டீடைல் பண்ணாம இருக்கிறதும் தான் ரீசனே தவிர, அவரை பொறுத்த வரைக்கும் இஸ் அபைடிங் த லா. இப்போ நீங்கள் இதை சொன்னதுனால சொல்கிறேன், இப்போ சிபிஐ என்கொயரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கப்புறமா அவரோட பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் ரெஸ்யூம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்ஓபிஸ் அது ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோர்ட்டோட உத்தரவு அப்படின்னு இருக்கிறப்போ, இனி வரக்கூடிய பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸில் ஏதாவது தொய்வு ஏற்படுமா ஆஸ் அ ஒரு லா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் கேட்குறேன். விஜய் அவர்களுடைய கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஹை கோர்ட் டிவிஷனல் பெஞ்ச் ஹஸ் ஆர்டர்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு கம் அவுட் வித் எஸ்ஓபி. இன்னும் 10 நாளுக்குள்ள எஸ்ஓபி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஓபி கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்றது தான் பாயிண்ட். ஆகஸ்ட் மாதம் போட்ட பெட்டிஷன், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் சிவதனுஷ்? ஆகஸ்ட் மாதம் டிவிகேக்கு 23 கண்டிஷன்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. அதிமுக 10 கண்டிஷன்ஸ் போடுறாங்க. சில பார்ட்டிஸ் ரூலிங் பார்ட்டின்னு வச்சுப்போமே 0 கண்டிஷன்ஸோட பர்மிஷன் கொடுக்குறாங்க. அது நேச்சுரல் தான். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பவர்ல இருந்தா எந்த கண்டிஷன் இருக்காது. ஏன்னா எஸ்ஓபி ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷனலாக இருக்கும். அதே எஸ்ஓபியை எமர்ஜிங் பார்ட்டிக்கும் ரூலிங் பார்ட்டிக்கும் கொடுக்கணுமா வேணாமா? அதே அளவு கூட்டம் தான் ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தினாலும் வருது, பெரும்பாலான கூட்டம். அதுக்கு இதே ப்ரொபோர்ஷன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கா, இல்லை இல்லாமல் இருக்கா? அந்த கேள்வியும் வருது இல்லை. ஸோ அப்போ ஆகஸ்ட் மாதம் டிவிகே பெட்டிஷன் போடுறாங்க. கண்டிஷன்ஸ் பேஸ், இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு, எங்களுக்கு மட்டும் தான் இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லை. அது மேல மெட்ராஸ் ஹை கோர்ட் செப்டம்பர் 28 முன்னாடியே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. டிவிகே இடத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவங்க லெட்டர் கொடுக்கிறது செப்டம்பர் 25. அப்ப நீங்க எஸ்ஓபி முதல்லயே ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் டிரெக்ஷன்ஸ் கோர்ட் கொடுத்த உடனேயே எஸ்ஓபியை ஃபார்ம் பண்ணியிருந்தா, ஸ்ட்ரிக்ட் எஸ்ஓபியை ஃபார்ம் பண்ணியிருந்தா, நீங்க கரூர் மீட்டிங்கு பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டீங்களே. அப்போ கரூர் மீட்டிங் பர்மிஷன் கொடுக்கலன்னா விஜய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் கூட போட்டோம். பட் நீங்க எஸ்ஓபி ஏன் லேட் பண்றீங்க? இன்னும் 10 நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கோர்ட் சொல்லியிருக்காங்க, இன்னும் 10 நாள்ல நீங்க கொண்டு வரலனா, மெட்ராஸ் ஹை கோர்ட் ஹஸ் மேட் a clear observation, 10 daysக்குள்ள நீங்க ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் கொண்டு வரணும் அப்படிங்கறத கிளியரா மேண்டேட்டரியா சொல்லியிருக்காங்க இந்த ஹியரிங்ல.